காலையில் இங்கே வந்து இந்த இனாகிரேஷனில் நான் பங்கெடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட இந்த ரிக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாஸ் பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணிச்சு அப்படின்னு நான் அதை எதோட சேர்த்து பார்த்தேன்னா, ஒரு அம்மாவுடைய கேர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணை என்ன சாப்பிட்டு என்ன வளர்ந்து எப்படி வளர்த்துனாங்கன்றது அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்போ அந்த பொண்ணை அப்படி வளர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனோடனே இதுதான் சாப்பிடணும், இப்படி தான் நிற்கணும், இப்படி தான் உட்காரணும், இந்த நேரம் நீ தூங்கணும் இப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைய கைட் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸ்லேயே அந்த பொண்ணுடைய வயத்துல அந்த குழந்தை வளரும். அதுக்கப்புறமும் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் அந்த குழந்தைய வந்து இப்படி தான் தூக்கணும், இப்படி தான் வச்சுக்கணும், இங்கே தான் படுக்க வைக்கணும், குழந்தை இது சாப்பிடணும், நீ இதை சாப்பிடணும், இந்த நேரம் தான் நீ பால் கொடுக்கணும் இப்படின்னு அந்த அம்மா தான் மறுபடியும் அந்த குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கைட் பண்ணுவாங்க. அந்த குழந்தையும் எப்படி உட்காரணும், அந்த குழந்தை எதை எப்படி பிடிச்சுக்கணும், எப்படி சாப்பிடணும், தன்னால அது சாப்பிட கத்துக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அந்த அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரு நான் சொல்றேன்னா இந்த பொண்ணுடைய அம்மா, அந்த பாட்டி. ஸோ எனக்கு இந்த வண்ணம் கிளினிக் வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ற மாதிரி எனக்கு தோணிச்சு அவங்க எனக்கு இது விளக்கும் போது. ஏன்னா அது துவக்கத்துல இருந்தே ஒருத்தர்கிட்டையும் அவங்க பிரெக்னன்சி ஆகிறது போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நீங்க என்ன பண்ணணும், இப்போ நீங்க உங்களுக்கு எல்லா டெஸ்டும் பண்ணி பார்க்கறது, அவங்களுக்கு என்னென்ன இருக்கு, ஓகே நீங்க இந்த ட்ராக்ல இருக்கீங்க, நீங்க இந்த கைடன்ஸ்ல போகணும் அப்படின்னு அவங்கள ஒரு ட்ராக்ல கைட் பண்றது, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அந்த கைட் பண்ணும்போது நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க இந்த ஆஸ்பத்திரி போகணும், நீங்க அந்த டாக்டரை பார்க்கணும் அப்படி சொல்லாம நீங்க இங்க உட்காருங்க, நாங்களே யார் உங்களை பார்க்கணுமோ அவங்களை இப்போ இந்த ரூம் கூட்டு வரோன்ற மாதிரி அந்த டாக்டர் அங்கேயே வந்து அவங்கள பார்க்குற மாதிரியும், என்ன டெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு நீங்க இந்த ஆஸ்பத்திரி போகணும் அப்படி சொல்லாம அதையுமே நீங்க இங்கேயே உட்காந்துருங்க, நாங்களே வந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்லி. ஸோ அப்போ என்னன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு அம்மா, நம்ம கூடயே இருக்கிற அம்மா மட்டும்தானே அப்படி பண்ண முடியும். நம்ம வேற யாரும் வந்து நம்ம எல்லாம் அங்கங்க போய் தேடி ஒரு டெஸ்ட் எடுக்கிறதும் எந்த டாக்டர் நல்ல டாக்டர்னு கண்டுபிடிச்சு போறதும் இந்த பயணம் இந்த கஷ்டம் அதெல்லாம் படாம நம்ம அம்மா இருக்காங்க, அவங்க சொல்றதை நம்ம செஞ்சா போதும், அவங்களே எல்லாம் நம்ம கைக்கே கொண்டு வந்துருவாங்க, அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்கன்ற மாதிரியே எனக்கு அவங்க சொன்ன விளக்கங்கள் எனக்கு அப்படி புரிஞ்சுது. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் கம்ப்ளீட்டா ஒரு இடத்துல எல்லாமே நாங்க கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னே தெரியாது, அப்படி தெரிஞ்சாலும் அதை யார்கிட்ட போய் என்னன்னு கேட்கணும்னு தெரியாது, எந்த பிரச்சனைக்கு எங்க போகணும்னு தெரியாது. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஆரம்பமே நீங்க ஆரம்பமே இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, என்ன செய்யணும், எப்படி உங்களுடைய அந்த பிரெக்னன்சிங்கிற பயணத்தை ரொம்ப ஹெல்த்தியா எப்படி கொண்டு போகணும், உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஸ்ட்ரெஸ் பூரா நாங்க எடுத்துக்கிட்டு நாங்க உங்களை கம்ஃபர்டபுளா சந்தோஷமா அந்த பயணத்துல கொண்டு போய் அருமையான ஒரு குழந்தைய நீங்க பெற்று உங்க கையில அதை கொடுத்து லட்டு மாதிரி வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்ற வரைக்கும் நாங்க செய்யணும்ன்றதுக்கு ஒரு பெரிய டீம் அவங்களுக்குள்ளேயே கொண்டு வந்து இந்த வண்ணம் கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இதுதான் தேவை, எல்லாமே ஒரு இடத்துல எங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. இப்போ என்கிட்ட கேட்கும்போது இப்போ அவங்க அந்த பேஷண்ட் ரெபேக்கா பேஷண்ட் சொன்ன மாதிரி யார் கேட்டாலும் இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க அங்க போங்க அவங்க எல்லாமே பண்ணிக்கிறாங்களா, எல்லாமே பார்த்துக்கிறாங்களா, அப்போ அங்கேயே போய் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு இடம் கிடைச்சிருக்கே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. ஐ ரியலி விஷ் ஆல் த டாக்டர்ஸ் ஆல் தி பெஸ்ட். ஏன்னா ஒரு டாக்டர் ஆகுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம், வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரிய மாட்டேங்குது. என்னுடைய பெண்கள் 2 பேருமே இப்போ டாக்டர்ஸு, அதுல கரெக்டா இந்த டிபார்ட்மெண்ட்லேயே சூட் ஆகுற மாதிரி என் பெண்கள் இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப பெருமையா, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அது ஒன்னொன்னு சொல்லும் போதும் என்னுடைய பெரிய மகள் வந்து பீடியாட்ரிஷியன், என்னோட சின்ன மகள் வந்து கைனகாலஜிஸ்ட், அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓ 2 டிபார்ட்மெண்ட் தான் இது பண்றாங்களா அப்படின்னு, இந்த வண்ணம் கிளினிக் பண்றாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இப்போ இந்த படிக்கும் போது என்ன பாடுபடுறாங்க இதெல்லாம் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நான் அதை பார்த்து ஒரு டாக்டர் எவ்வளோ கஷ்டம், ஒரு ஸ்டேஜும் படிப்பு எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு வந்து என்னுடைய சன்னின்லாம் வந்து கண் மருத்துவர், அவர் ஆப்தமாலஜிஸ்ட். ஸோ அவர் இன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்காரு. காலையில கிளம்புறாரு, டிஃபன் கொடுத்துட்டு இருக்கும்போது நான் இப்ப கிளம்பணும் இல்லை என்ன திட்டுவாங்கன்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் யோசித்தேன், திட்டுவாங்களா அப்படின்னு. பாருங்க எந்த ஸ்டேஜ்லயும் திட்டுவாங்கன்னு பயப்படுறாங்க பாருங்க. ஸோ அது மற்றவங்களுக்கெல்லாம் இது தெரியல.
சின்ன சின்ன வேலை செய்யறவங்க கூட அவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது, எவ்வளோ பெரிய டாக்டர் திட்டுவாங்கன்னு பயந்து ஓடுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வேலை அவ்வளோ கஷ்டங்கிறது கண்ணால் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறவங்க, இவ்வளோ படிக்கிறவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, நம்பி அவங்க கிட்ட உட்காந்துக்கலான்ற ஃபீலெல்லாம் எனக்கு இப்போ இன்னும் நிறைய ஆயிடுச்சு. ஸோ ஐ ரியலி விஷ் ஆல் த டாக்டர்ஸ் காட்ஸ் கிரேஸ். கடவுளுடைய, ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அதை தான் கைராசிங்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த ஆசீர்வாதம். ஸோ எல்லா டாக்டர்ஸ்க்கும் இந்த வண்ணம் கிளினிக்ல கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கணும். அவங்க இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி குழந்தை இறந்து போகிற பேரண்ட்ஸ்க்கு, கஷ்டங்கள் வரவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி அற்புதங்கள் செஞ்சு நிறைய தாய்மார்கள் அருமையாக குழந்தை பெற்றெடுத்து இதில் மன கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, அதையும் இவங்க கவுன்சில் பண்ணி சமாதானம் பண்ணி பேசி சந்தோஷத்தை கொடுக்குறாங்கன்றது அதை விட பெரிய சந்தோஷம். நம்ம சும்மா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்னா அது பத்தாது. ட்ரீட்மெண்ட்னால மட்டும் எல்லாமே சால்வ் ஆகாது. மன நிம்மதி, நம்ம கொடுக்குற வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கிடைக்கிற ரீஅஷூரன்ஸ், ஓ பரவாயில்ல அப்போ இப்படியெல்லாம் செய்வாங்க போல அப்படின்னு கொடுக்குற அந்த வார்த்தை, இதெல்லாமும் டாக்டர்ஸ்க்கு கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்க பேசுறது, அவங்க பேசுறதால பேஷண்ட்ஸ் வந்து அவங்க மேலே நம்பிக்கை வர்றது. ஸோ இந்த எல்லா அருளும் கடவுள் இவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஐ விஷ் ஆல் த டாக்டர்ஸ் ஆல் த பெஸ்ட். அண்ட் வண்ணம் கிளினிக் ஒரு பெரிய லெவலில் ஃப்ளரிஷ் ஆகி நிறைய பேருக்கு இதால் குழந்தை பிறந்து எங்கே எல்லா இடத்துலையுமே உங்களை பற்றி பேசணும், அந்த வெற்றி நீங்கள் பல லெவலில் அடையணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ண மாதிரி எனக்கு தேங்க்யூ வெரி மச். அண்ட் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம வந்திருக்கோமே அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்கணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், நான் டாக்டர் மாதங்கி ராஜகோபாலன், சீனியர் கன்சல்டன்ட் ஆப்ஸ்டடிஷியன், பர்த்ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல், கில்லி. இப்போ ரிக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தாய்க்கு ஒரு பெண்ணுக்கு 2 முறைக்கு மேல ரிப்பீட்டடா பிரெக்னன்சி லாஸ் ஆச்சுன்னா அதை நம்ம ரிக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்ன்னு சொல்றோம். ஸோ டோட்டல் பிரெக்னன்சிஸ்ல பார்க்கும்போது ஒரு 2 to 5% பீப்புளுக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டடா வரலாம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமா நம்ம சொல்றது வந்து குரோமோசோமல் ப்ராப்ளம் அண்ட் ஜெனட்டிக் ப்ராப்ளம். அதை தவிர யூட்ரஸோட ஷேப் அப்நார்மாலிட்டி, இல்ல ஆட்டோஇம்யூன், அதாவது நம்ம உடம்பே நம்மளோட பாடிக்கு எதிர்த்தாப்புல ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்றது, இல்ல வேற சில ஹார்மோன் இம்பேலன்சஸ், இந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம். இதுல முக்கியமா குட் அவுட்கம் கொடுக்கணும் அப்படின்னா 3 விஷயம் we have to do. ஒண்ணு, பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதுக்கான காரணத்தை, ரூட் காஸை டயக்னோஸ்டிக் டெஸ்ட் பண்ணி இவாலுவேட் பண்ணணும். 2வது, பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆன உடனே கேர்ஃபுல் மானிட்டரிங் ஸ்கேன் மூலமா கண்டுபிடிக்கலாம். 3வது, அதையும் மீறி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஏர்லியா இன்டர்வென்ஷன் பண்ணினா சக்சஸ்ஃபுல் அவுட்கம் கொடுக்க முடியும். வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. சில பேருக்கு நம்பர்லயே ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு சின்ன ஜீன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி ப்ராப்ளம்ங்கிறத பொறுத்து நாளைக்கு அவங்க ஒரு கேரியரா இருந்தாங்கன்னா இது வந்து இட்ஸ் அ மெசேஜ் ஃபார் தி சொசைட்டி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் பார்க்கும்போது அவங்களோட பார்ட்னர் யாரை பார்க்க போறீங்களோ அவங்களும் கேரியரா இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல இந்த ப்ராப்ளம் வரும். அதனாலதான் இப்ப வந்து ரிலேஷன்ஸ் மேரேஜே வந்து வி வாண்ட் டு ரெடியூஸ். ஏன்னா ஒரு டிஃபெக்ட் ஜென்ரேஷன்ஸ்ல வந்துகிட்டே இருக்குன்னா அது அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல கேரி ஓவர் ஆகித்தான். ஆனா பர்சன்டேஜ் வந்து என்ன டைப் ஆஃப் ஜெனடிக் ப்ராப்ளம் அப்படிங்கறத பொறுத்துதான் பர்சன்டேஜ் ஆஃப் ரிக்கரன்ஸ் மாறும். ஜெனடிக்ஸ்ங்கிறது ஆக்சுவலா ஒரு கடல் மாதிரி. ஸோ அதுல நம்ம கொஞ்சம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜெனடிக் டெஸ்டிங்னா நீங்க போய் எந்த டெஸ்டிங்கும் உங்களால ஜெனடிக் டெஸ்டிங் பண்ண முடியாது. உங்களோட ஹிஸ்டரி, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், உங்களுக்கான பிரெக்னன்சி லாஸோட அனாலிசிஸ், இதெல்லாம் வச்சு இந்த ஜெனடிக் டெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடியவங்க டாக்டர் தான். ஸோ எஸ், ஜெனடிக் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நம்மளே போய் பண்ணிக்கலாங்கிற ஒரு தவறான கருத்தை மட்டும் எடுத்துக்க வேணாம். Approach your doctor, they will advise you the appropriate test. ஏன்னா இதுல மெயினா பேட்டர்ன் ரெகக்னிஷன். அவங்களுக்கு ப்ரீவியஸா வந்த பிரச்சனையை 2-3 தடவை பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத அந்த பேட்டர்ன் ரெகக்னிஷனை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கான ஸ்பெசிபிக் டெஸ்ட் பண்ணாதான் பண்ண முடியும். ஓவராலா நான் என்னோட ஜீன்ஸ் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண முடியும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க தனியா இல்ல. டோன்ட் ஃபர்ஸ்ட் புட் யுவர் பிளேம் ஆன் யுவர் செல்ஃப். நீங்களே சொருக்கிக்காதீங்க, சோஷியல் ப்ரெஷருக்கு ஈல்ட் ஆகாதீங்க. ஜஸ்ட் கம் அவுட் அண்ட் டேக் த ப்ராப்பர் ஹெல்ப். மிக இதுல ரொம்ப பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமயே கூட 2-3 பிரெக்னன்சி லாசஸ்க்கு அப்புறமா ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைய அவங்களால பெற்றெடுக்க முடியும்.
வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட். அப்போ இவ்வளோ ட்ரீட்மெண்ட் இவ்வளோ அனாலிசிஸ் இருக்கும்போது கட்டாயமா அவங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஜேர்னி இருக்கு. ஸோ ஜஸ்ட் அவங்க தே ஹாவ் டு சீக் த ரைட் ஹெல்ப். அதுதான். ஸோ நான் வண்ணம் கிளினிக் அப்படிங்கிறது ஒரு மதருக்கும் அவங்களோட தாய்மை, அதாவது அந்த கலர்ஃபுல் மதர்ஹுட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற கிளினிக். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கிறவங்கள மட்டும் பார்க்கறது இல்லை, இதுக்கு முன்னாடி பிரச்சனையே இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட்டை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ண முடியும்னு பண்ணி அவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி இந்த பிரச்சனை இருந்தால் இந்த ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கும் திஸ் கிளினிக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ பிரச்சனை வந்து ஒரே விதமாக தெரிஞ்சால் கூட இட் இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஃபார் எவ்ரிபடி. இந்த கிளினிக்கோட இம்பார்ட்டன்ஸே பேஷண்ட் சென்டர்ட் அப்ரோச் அண்ட் ஒரு டெய்லர் மேட் பிளான், அவங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு பிளான் கொடுத்து அவங்களோட தாய்மையோட வரத்தை அச்சீவ் பண்ணுறது தான் இந்த வண்ணம் கிளினிக்.